சுமந்தராய் சீஷராகுவோம் எந்தை வாழ்விலும் தாழ்மை பறிப்போம் நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம் நிந்தை வாழ்விலும் தாழ்மை பறிப்போம் நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம் இயேசு தாங்குவார் அவரே சுமப்பார் ஒரு போதும் கைவிடவே மாட்டார் இயேசு தாங்குவார் அவரே சுமப்பார் ஒரு போதும் கைவிடவே மாட்டார் அல்லேலூயா 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 Alleluia, 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 Alleluia. சொந்தம் பந்தகள் சொல்லால் கொள்ளலாம் சொந்தம் பந்தகள் சொல்லால் கொள்ளலாம் மாற்று சதி செய்து மதிப்பை பெறலாம் மாற்று சதி செய்து மதிப்பை பெறலாம் அவருக்காகவே அணிந்தும் அதை மகிமை என்றே அவருக்காகவே அணிந்தும் அதை மகிமை என்றே அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்திலும் என்னையும் கூட கர்த்தர் இந்த நேரத்தில் அவருடைய வார்த்தையை சொல்லும்படியாகவும் சிலுவை குறித்து தியானத்தை ஆண்டவர் இந்த நேரத்தில் எனக்கு தர இந்த நேரத்துக்காகவும் அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். மூன்றாவது வார்த்தை பேசும்படியாகவும் கர்த்தர் இந்த நேரத்தில் உங்களோட பேசும்படியாக இந்த நேரத்தில் நிறுத்தின தயவுக்காகவும் நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதாவது இந்த வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக இதை கேட்கிற ஒவ்வொருவரும் அவர்கள் இருதயத்தில் ஏந்தி வைத்துக் கொண்டு அதன்படி ஆண்டவருக்காக அவர்கள் சாட்சியாக வாழ்ந்து இன்னும் ஆண்டவருக்காக அவர்கள் அநேக ஊழியர்கள் செய்கிறவர்களாய் அநேகர் இதை கொண்டு அநேகர் இன்னும் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க அதன்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார்கள். வாசிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் யோவான் 19:26-27 வாசிப்போம். இதன் தலைப்பு என்னன்னா, ஸ்திரியே இதோ அதோ உன் மகன் என்றார், சீசனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். இதுதான் இந்த மூணாவது பாட்டோட தலைப்பு. நம்ம பொதுவா நம்மளுடைய வாழ்க்கையில கூட பார்த்தோம், அது இல்லாம பைபிள்ல சொல்லப்படுது, உன் தாய் வயது சென்றதாகும் போது அவளை அசட்டை பண்ணாதே இருங்க என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அது மாத்திரம் இல்லாம 10 கட்டையில ஒரு கட்டளையாக உன் தகப்பனையும் தாயையும் கணம் பண்ணுவாங்க என்று சொல்லியிருக்கிறது. அதனாலதான் தேவன் கடைசி நேரத்தில் கூட நமக்கு அன்பா இருந்தாங்க. சீசனை நோக்கி கூட அன்பா இருந்த சீசனை நோக்கி இதோ உன் தாய் என்று அந்த சீசனை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த மரியாதையை ஏற்றுக்கொண்டான். மரியாள் போல் ஆசீர்வதிக்கப்பட்ட ஸ்திரீ ஒருவரும் இல்லை. அவங்க கிட்ட இருந்த குணங்கள் ஒரு சிலவற்றை கூட நம்ம பார்க்கலாம், வாசிக்கலாம். லூக்கா 1:38 வாசிங்க. இந்த இடத்துல கூட சொல்றாங்க, இந்த இடத்துல கூட மரியாள் தன் திருமணத்துக்கு முன் கர்ப்பமானா தனக்கு கெட்ட பேர் வரும் என்று அவங்க அந்த இடத்துல கூட கவலைப்படலை. உன் சித்தம் ஆண்டவரே என்று தேவனிடத்தில் தன்னை தாழ்த்தி முழுமையாக ஒப்பு கொடுத்து இருந்தாங்க. மரியாள் சூழ்நிலை பார்க்கல, தேவனிடத்தில் தாழ்மையாக தான் இருந்தாங்க. அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மார்க் 3:35 வாசிங்க.
அது இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. மரியாள் இயேசுவை பெற்றிருந்தாலும் தன்னை சுற்றி இருந்தவர்களை பார்த்து இயேசு தாய் என்றும் சகோதரர்கள் என்றும் சொல்லும் போது கூட மரியாளுக்கு கோபம் வரவில்லை, பொறுமையாக தான் இருந்தாங்க அந்த இடத்துல. இயேசு என்ன சொன்னாலும் சரியா இருக்கும் என்று அவர் தேவன் என்ற அறிவு மரியாளுக்கு இருந்தது. அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். யோவான் 2:5 வாசிங்க. இதுல கூட சொல்லப்படுது, நம்ம பொதுவா நம்மளுடைய வாய்ப்புல கூட எடுத்துக்கலாம். நம்மளுடைய பசங்க, நம்மளுடைய உற்றார் உறவினருடைய பசங்க இருந்தா கூட ஒரு தாய் தங்களுடைய பிள்ளைகள் இதை பண்ணா அதை பண்ணணும் என்று நம்ம சொல்லும் போது நம்மளுக்கு உரிமை இருக்கு. ஆனா இந்த இடத்துல கூட அவங்க மரியாளுக்கு இந்த இடத்துல அவங்களுக்கு உரிமை இருந்து கூட இருந்த பொழுது கூட மரியாதை என்ன சொல்றாங்கன்னா, அவர் என்ன சொல்லுகிறதோ அதன்படி செய்யுங்கள் என்று வேலைக்காரர்களை பார்த்து கூட சொல்றாங்க. மரியாள் தாயா இருந்த போதிலும் கூட இயேசு என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்கள் என்றுதான் என்றாங்க. அது மாத்திரமல்ல, நான் என்கின்ற எண்ணம் இல்லாம இருந்தாங்க மரியாள். அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனத்தை வாசிங்க. லூக்கா 2:51 வாசிங்க. இந்த இடத்துல கூட அவங்க தாயாரை பத்தி கொடுத்திருக்காங்க. இப்போ கூட நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய பிள்ளைங்க ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டா எடுத்துக்கிட்டா, நம்ம ஃபர்ஸ்ட் ரேங்க், நம்மளுடைய பசங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தா, ஏதாவது நல்ல இதுல ப்ரோக்ராம்ல கலந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டா கூட அந்த இதை பண்ணிட்டான் அதை பண்ணிட்டான்ட்டு நம்ம அநேக கிட்ட ஃப்ரெண்ட்ஸு கிட்ட எல்லாம் போயிட்டு அதை பத்தி சொல்லுவோம். ஆனா பண்ணிட்டான் என்று சொல்லுவோம், இப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டான்னு நம்ம பெருமையா பேசுவோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, இந்த சங்கதி எல்லாம் தன் இருதயத்திலே வைத்துக் கொண்டாள் என்று. மரியாள் இயேசுவை கூட குழந்தையாக பெற்ற போது கூட தன்னுடைய குடும்ப காரியங்களை கூட வெளியில சொல்லல. இயேசுக்கு கீழ்ப்படிந்தவனா சகோதராகவும் சகோதரியாகவும் தாயாகவும் இருப்போம். இயேசு கடைசி நேரத்தில் கூட மரியாதையை மறக்காம நினைவு கூர்ந்து அவரை பாதுகாப்பாக தமக்கு அன்பாய் இருந்த சீசனிடத்தில் ஒப்பு கொடுத்தார். அதே போல் நம்மையும் தேவன் பாதுகாப்பாராக. இந்த வார்த்தையை கொடுத்த தகவல் இயேசு பக்கத்துக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென்.